அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ லெமன் சாறு சேர்த்து நான் கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறேன். ஸோ இப்போ வந்து 3 வெங்காயத்தை நல்லா பொடியாக நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு 15 பூண்டு போட்டு அதுவும் பார்த்திங்கன்னா பொடியாக வந்து நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது வந்து கட் பண்ணி தனியாக வச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து கடையில் எண்ணெய் போட்டு நல்லெண்ணெய், ஸோ அதில் கடுகு போட்டு நல்லா நான் வந்து அது கடுகு வெடித்த பிறகு இப்போ வந்து இந்த வெங்காயம் நல்லா பொடியாக நம்ம வெங்காயமும் பூண்டும் பொடியாக வந்து கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து ஸோ அதில் போட்டு நல்லா நான் வதக்கிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். இதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு 15 கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சள்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ நம்ம தேவையான அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பொடியாக நறுக்குன தக்காளி அதுவும் நான் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து நாட்டு கத்திரிக்காய். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும், மருந்தெல்லாம் இதில் சேர்த்திருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து வந்து கத்திரிக்காயில் அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் நல்லா பொடியாக வந்து அந்த கட்டரில் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை வந்து நான் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கினேன். அந்த இதில் போட்டு நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா எல்லாமே பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பாடுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் வந்து நான் எலுமிச்சை பழம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கட் பண்ணி அந்த சாறு நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ ஏன்னா எலுமிச்சை பழம் சேர்த்தோன்னா அந்த புளிப்பு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். சம் பீப்பிள்ஸ் பார்த்திங்கன்னா புளி சேர்த்துப்பாங்க. புளி வந்து எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ ஆரோக்கியம் கொஞ்சம் கம்மி தான் புளியில். ஸோ இதனால் எலுமிச்சை சாறு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நான் சாப்பாடு போட்டு ஸோ இப்போ வந்து நான் கத்திரிக்காய் தொக்கு அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, 100%. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம